ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தாபியில் இப்போ டெஸ்ட்நெட் வந்திருக்கு. இந்த டெஸ்ட்நெட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இதில் கான்ட்ராக்ட் எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி டேபி இதை பற்றி நம்ம சேனலில் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது பண்ணாதவங்க முதல்ல பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோக்கு தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலகிராம் பேஜில் போகும். ஓகேங்களா? நம்ம டெலகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டாஸ்க்கு, அப்புறம் இப்போ உள்ள டாஸ்க் டெஸ்ட்நெட் டாஸ்க் எல்லாத்துக்கான லிங்க்குமே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேபி டெஸ்ட்நெட் போயிடலாம். டெஸ்ட்நெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்நெட் கைடு அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தாபியில் நீங்கள் இந்த செயலர் குவெஸ்ட்டு, ரெடிட் குவெஸ்ட் இது எல்லாமே பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக தேவைப்படும். பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஏர்ட்ராப் கொடுக்கும்போது அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ லிங்கில் டெஸ்ட்நெட் கைடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்நெட் கைடு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டெஸ்ட்நெட் கைட் பேஜ்க்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு டாபி நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாபி எக்ஸ்ப்ளோருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ப்ளோரர் பேஜில் அப்படியே நம்ம டிரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாமே பார்த்துக்கலாம். உங்கள் அட்ரஸை மேலே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட் டு தாபி டெஸ்ட்நெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா தாபி டெஸ்ட் நெட்வொர்க்கை நம்ம மிட்டாமாஸ்கில் ஆட் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் கேட்கும். அதை அப்ரூவல் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தாபி டெஸ்ட்நெட் ஆட் ஆகிடும். நெட்வொர்க்கை ஸ்விட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ நெட்வொர்க்கையும் ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ அகைன் அந்த கைடு பேஜ்க்குள்ளே போயிடுங்க. கைடு பேஜ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் டவுன் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்ததாக ஃபவுசெட்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ கொடுத்துருக்காங்களா ஃபவுசெட் லிங்க். இந்த ஃபவுசெட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஃபவுசெட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக நமக்கு ஃபவுசெட் பேஜுக்குள்ளே போகும். இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட மிட்டாமாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் மிட்டாமாஸ்க் வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட மிட்டாமாஸ்க் வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தாபி நெட்வொர்க்கில் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு இதில் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்வஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் சப்மிட்டட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ அகைன் போயிட்டு நீங்கள் உங்களோட மிட்டாமாஸ்க் வேலட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலட்டில் ஒரு தாபி டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு தாபி டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் இப்போ இதில் சென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு அட்ரஸ், ஓகேங்களா, ஏதாவது ஒரு அட்ரஸ் மிட்டாமாஸ்க் யாரோட அட்ரஸாக ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த இடத்துல போட்டுட்டு சும்மா 0.1 அப்படின்ற அளவுக்கு ஒரு சென்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? தாபி டோக்கன்ஸ் இப்போ நான் 0.15 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஒரு கேஸ் ஃபீஸ் எல்லாமே கேட்பாங்க. டெஸ்ட்நெட் தான். ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த டோக்கன்ஸும் நமக்கு கொஞ்சம் நேரத்தில் சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இதுவும் சென்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இப்போ ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்ட் ஆனது எல்லாமே காமிக்கும். இப்போ அடுத்ததாக கான்ட்ராக்ட் டெப்ளாய்மெண்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்ட் டெப்ளாய்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் பேஜ் அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரீமிக்ஸ் பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வர பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து ஒரு 5வது 6வது வந்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கா, அந்த கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அந்த கான்ட்ராக்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு storage.sol அப்படின்ற மாதிரி வரும். அந்த storage.sol செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் தான் நம்ம கான்ட்ராக்ட் அப்ளை பண்ண போகிறோம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச் ஐக்கான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாலிடிட்டி காம்பைலர் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா காம்பைலர், அந்த சாலிடிட்டி காம்பைலர் கீழே 8.19 அப்படி இல்லைனா 8.24 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ காம்பைல் அப்படின்றத மஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காம்பைல் ஸ்டோரேஜ் சோல் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் ப்ராசஸ் போகும். ஓகேங்களா? அந்த இப்போ சர்ச் பார் கீழே க்ரீன் கலர் டிக் வந்திருக்கும். இந்த க்ரீன் கலர் டிக் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து கீழே ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரீமிக்ஸ் விஎம் அப்படின்ற மாதிரி இருக்கா, அதில் இன்ஜெக்ட் ப்ரொவைடர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஜெக்ட் ப்ரொவைடர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிட்டாமாஸ்கில் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. தாபி நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல ஷோ ஆகும். இப்போ கேஸ் லிமிட் அப்படின்றது ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து நம்ம எதுவும் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெப்ளாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெப்ளாய் அப்படின்ற ஆப்ஷனை வந்து இப்போ கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா. டெப்ளாய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரைட் சைடில் அந்த கோட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி போகும். சேம் டைமில் நமக்கு MetaMaskல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா. இந்த டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நமக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து க்ரீன் டிக் வந்துடும். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. கான்ட்ராக்ட் அப்ளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் அந்த தாபி ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜ் எக்ஸ்ப்ளோரர் பேஜ் அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் காமிக்கும். ஓகேங்களா. இந்த டிரான்சாக்ஷன் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ உங்களோட டிரான்சாக்ஷனை ஒன்ஸு போய் இதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.